நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம். சிம்சோன்கிறதான ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை குறித்து. அந்த மனுஷன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே என்ன சொல்லப்பட்டிருக்கு? தாய் இன்னென்ன விதத்தில் அவனை பார்க்கணும்னு. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்தின் கடைசிப்பாக என்ன சொல்லப்பட்டிருக்கு? அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேனாயிருப்பான், அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். அதாவது சிம்சோன் என்கிறதான ஒரு பிள்ளை குழந்தை பிறக்கிறதுக்கு முன்பாகவே அவனை குறித்தான ஒரு காரியம் என்ன? அவன் அதாவது நசரேய விரதம் பண்ணுவாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு. இங்கு நசரேய விரதம் என்பது அவனுடைய காலம் வரைக்கும் அவன் தன்னை தேவனுக்கென்று பரிசுத்தமாகவே வைத்துக் கொள்ள வேண்டும். இது அவனுக்கு மேல கொடுக்கப்பட்டதான ஒரு கடமை. 24வது வசனம் நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் சிம்சோன் என்று பெயரிட்டால் அந்த பிள்ளை வளர்ந்து கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் என்று. அப்ப சிம்சோனு கூட யார் இருக்கா? ஆண்டவர் இருக்கிறாரு. அந்த ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. 25வது வசனம் கடைசி பாகம் சொல்லுது, கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவக்கினார். அப்படி அர்த்தம் என்ன? ஆசீர்வதித்த தேவனுடைய கரம் அவன் மீது இருக்கிறது. அந்த ஆவியானவர் அவனுக்குள்ள இருக்கிறார். அந்த ஆவியானவர் அவனுக்குள்ள இருந்து வழி நடத்த ஆரம்பிச்சிட்டார். ஆனா அவன் எப்படிதான் இருக்கான்? காட்டுக்கழுத போலதான் இருக்கான். அந்த கிருபையின் காலம் திடீர் நிற்கும், முடிவு பரிதாபம், நிர்பந்தம், அழிவு, நாசம், சமாதான கேடு, விடுதலையே இல்லாத ஒரு பரிதாபத்துக்குள்ள தள்ளப்பட்டதான் நிலம். அந்த ஒரு காரணத்தை புரிஞ்சுக்கான இதை சொல்றேன். தேவனுடைய ஆவியை பெற்ற மனுஷன், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற மனுஷன், தேவன் கூட இருக்கக்கூடியதான ஒரு மனுஷன். ஆனா அடுத்தது 14வது அதிகாரம் 1வது வசனம் நீங்க பாருங்க. பெலிஸ்தியரின் குமாரத்தில் ஒரு பெண்ணை கண்டு, இவனோ தேவனுக்கென்று பரிசுத்தமாக வாழ அழைக்கப்பட்ட ஒரு மனுஷன், அவனுடைய ஜாதி அவனுடைய இஸ்ரவேல் குமாரத்திகளுக்குள்ள எடுத்திருக்கலாம். ஆனா எங்க? பெலிஸ்தியர்ல இருந்து பார்க்கிறான். 3வது வசனம் கடைசி பாகம் பாருங்க. அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொள்ள வேண்டும் என்று வீட்டில் கட்டாயப்படுத்துறான். ஏன் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு, நீங்க ரட்சிக்கப்பட்டதுல இருந்து உங்களுக்கு எப்படி இதே மாதிரி தான் நசரேய விரதம் இருக்கு. நசரேய விரதம் இந்த விரதம் நான் சொல்லல, நீங்களும் என்ன விரதம் சில காரியங்களை விடதான் செய்யணும். சிம்சனுக்கு அது என்ன அற்ப காரியம்? அது அதெல்லாம் முடியாத காரியம், நடக்காது. அவன் எல்லாரையும் போலதான் இருந்தான். நீங்க எப்படி? ரட்சிக்கப்பட்டதெல்லாம் சரிதான், நான் எல்லாரையும் போலதான் இருப்பேன். ஆனா அனுபவம் மட்டும் பெறக்கூடாது, ஆவியானவர் மட்டும் பெறக்கூடாது, கிருபை மட்டும் இழந்துடக்கூடாது. முடிவில் எனக்கு பரலோராஜ்யமும் வேணும். இல்ல, தேவன் தன்னை பரிகாசம் பண்ண விட மாட்டாரு. எப்படி இருக்கிறீங்களோ, எதை விதைக்கிறீங்களோ, எந்த அளவு அளக்குறீங்களோ அதான் உங்களுக்கு பங்கு. இங்க எப்படி? கண்ணின் இச்சை, கண் காணுது. என்ன? பெண்கள் மீது இச்சையுடனா இருக்கிறான். என்ன செய்யறான்? அவன் கண் பார்க்குது, விரும்புது, அதான் வேணும்னு கேட்கிறான். 5வது வசனத்துல பாத்தீங்கன்னா கடைசி பாகம், கெர்ச்சிக்கிற பாலச்சிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. 6வது வசனம் பார்ப்பீங்கன்னா, அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கிறதுனால தன் கையில் ஒன்றுமில்லாதிருந்தும் ஒரு ஆட்டுக்கிட்டியை கிழித்து போடுறது போல சிங்கத்தை கிழித்து போட்டான். அப்ப எந்த அளவுக்கு தேவ ஆவியோட பலன் அவனுக்குள்ள இருக்குன்னு பாருங்க. கையில ஒண்ணுமே இல்லை, அப்படிப்பட்ட ஒரு பெரிய பலம். அதை கொண்டு போடுறான். 8வது வசனம் என்ன சொல்லுது? சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு வழி விலகி போனான். ஏன் நீங்க பின்வாங்கி போறீங்க தெரியுமா? நான் செய்யறதான் சரி, என்ன யாரும் கேட்க கூடாது. கொன்னுட்டான், சரி இருக்கட்டு. பிறகு கொஞ்சம் நாள் கழிஞ்சு என்ன செய்யறான்? செத்த சிங்கத்தை பார்க்க போறான். வேதம் சொல்லுது வழி விலகி போனான். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களும் வழி விலகி தான் போறீங்க. ஆனா ஒரு நியாயத்தை வச்சிருக்கிறீங்க, நான் கொன்ன சிங்கத்தை நான் பார்க்க போறேன். பாரு, நசரேயன்னா என்ன? செத்த சரீரத்தை பக்கத்திலேயே அவன் போக கூடாது. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? வழி விலகி போனான். இதோ சிங்கத்தின் உடலுக்குள்ளே தேனி கூட்டமும் தேனும் இருந்தது. அவன் என்ன செய்தான்? எடுத்தான், சாப்பிட்டான். அதாவது செத்த சரீரத்து பக்கத்திலேயே போகக்கூடாது. அவன் போறது மட்டும் இல்லாம உள்ள கை போட்டு என்ன செய்யறான்? அதை எடுத்தான். அடுத்து 9வது வசனம் கடைசி பாகம் என்ன சொல்லப்பட்டது? ஆனாலும், அதாவது தாய் தகப்பன்ட்ட கொடுத்தான். கொடுக்கும் போது சிங்கத்துக்கு உடல்ல இருந்தாங்க, நான் எடுத்தேன்னு சொல்லல. ஆனாலும் தான் அந்த தேனை சிங்கத்தின் உடலில் எடுத்ததை அவர்களுக்கு அறிவிக்கவில்லை. பாருங்க, ஆவியானவர் உடையவன் தான். ஆண்டவர் ஒரு நோக்கத்தினால்தான் கூட இருந்துட்டு இருக்கார். அறிவிக்கவே இல்லை. அறிவிச்சா சொல்லியிருப்பாங்க, டேய் நீ நசரேய விரதம் உடையவன், அப்ப என்னென்ன தீட்டுக்கு பரிகாரம் என்னென்ன காரியம் செய்யணுமா சொல்லியிருப்பாங்க. அப்ப என்ன செய்யறான்? தோஷத்தை, சாபத்தை, பாவத்தை தான் மேல கூட்டிக் கொண்டே போயிட்டு இருக்கான். 15வது அதிகாரம் 14வது வசனத்தின் கடைசி பாருங்க. கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமா இறங்கினதால் தனக்கு மேல கட்டியிருந்ததான
அந்த கயிறுகள் எல்லாம் அவன் ஒரு சாதாரண ஒரு நூல் போல அவுத்தானி. இதெல்லாம் பல்வேறு காரியங்கள். அவன் எப்படி பராக்கிரமசாலியா இருந்தா என்னென்ன செய்தானி. 15வது வசனத்தை நீங்க வாசிப்பீர்கள். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஒரு கழுதையினுடைய பச்சை தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை கொன்னான். 18வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது 15வது அதிகாரம் 18வது வசனத்துல அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். 19வது வசனம் சொல்லப்பட்டது, அப்பொழுது தேவன் லேகியில் உள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினார், அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அதாவது ஒரு மனுஷனுக்கு தண்ணி தாகம், 1000 பேரை கொன்ன பிறகு சாகக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கான். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறான், பள்ளத்தாக்கிலிருந்து தண்ணி கொடுக்கிறார். எந்த அளவுக்கு தேவன் நெருக்கமா இருக்கிறான்னு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையை பாருங்க. ரட்சிக்கப்பட்ட பிறகு, ஆவின் அபிஷேகம் பெற்ற பிறகு எவ்வளவு காரியம் நீங்க அனுபவிச்சிருப்பீங்க தெரியுமா? நீங்க முழங்கால் ஜெபித்த உடனே நோய் குறைஞ்சிருக்கும், பிள்ளைகளுடைய கஷ்டங்கள் மாறி இருக்கும், சந்தோஷமா வந்து சொல்லுவீங்க. ஆனா கொஞ்ச நாள் அதனுடைய மதிப்பு தெரியல. அதுக்கு அர்த்தம் என்ன? தேவன் உங்களோடு கூட இருந்தார், அவர் உங்கள் மீது பிரியமுள்ளவராக இருந்தார். உங்களை ஜெபத்தை கேட்டு என் மகன் என் மகனுடைய குடும்பம் கஷ்டப்பட்டு சொல்லி உடனே கிரியை செய்தார். இது அதான் நடக்கு. ஆனா அவனுக்கு அதனுடைய மதிப்பே தெரியல. தேவன் கூட இருக்கிறதுனால, அவன் பலத்தினால எவ்வளவோ காரியம் செய்யறான். தேவன் கூட இருக்கிறதுனால ஒரு தாகம், தாங்க முடியாத தாகம் வரும்போது ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிடுறான். உடனே ஆண்டவர் லேகியில் உள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினார், அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் திருப்தியா குடிச்சான் இருக்கு. 16வது அதிகாரத்துல முதல் வசனம் பாருங்க. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? அங்கே ஒரு கீழ்த்தரமான பொம்பளைய கண்டு அவளிடத்தில் போனான். அப்ப மனைவின்னு ஒருத்தி இருந்து அதனுடைய காரியம் முடிஞ்சு. அடுத்தது 16வது அதிகாரத்துல முதல் வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவன் என்ன கீழ்த்தரமான ஒரு பொம்பளையை பார்க்கான், போயிட்டான். அப்ப அவனுக்குள்ள என்ன இல்ல? பாவங்கிறது ஒரு குற்ற உணர்வு இல்ல. பாவங்கிற ஒரு குற்ற உணர்வு இருந்தா ஐயோன்னு சொல்லி விட தோணும். அந்த பாவம் செய்கிறேனேங்கிறதான குற்ற உணர்வு அவங்களுக்குள்ள இல்ல. அவன் கீழ்த்தரமான பாவங்களை செய்யறான். வேதம் என்ன சொல்லுது? பாலியல் பாவங்களுக்கு விலகி ஓடு நீ. அவன் எனக்கு அதெல்லாம் என்ன தெரியுமா? குப்பை மாதிரி. அதெல்லாம் உங்களுக்கு, என் கூட ஆண்டவர் இருக்காரு, நான் என்ன ஒரு காரியம் செய்தாலும் என் கூட இருக்காரு, எதுவும் என்னால் செய்ய முடியும், அவ்வளவு பெரிய பலம் எனக்குள்ள இருக்கு, நான் இப்படிதான் இருப்பேன். அநேகர் கெட்டு போறீங்க. தப்பு, பாவம், குற்றம், திருந்தணுங்கிற உணர்வே கிடையாது. அதே 16வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, சிம்சோன் நடுராத்திரி மட்டும் அங்க தப்பு பண்ணிட்டு எழுந்து பட்டணத்து வாசல் கதவுகளையும் அதன் 2 நிலைகளையும் பிடித்து தாழ்பாலோடு சேர்த்து பேர்த்து தன் தோல்ல வச்சான். இதை நான் எதுக்கு இங்க வாசிக்கிறேன்னா, பட்டணத்துக்கு கதவுன்னா அந்த காலத்துலலாம் யுத்தங்கள் போரெல்லாம் அடிக்கடி வர்றதுனால அந்த பட்டணத்து மக்களை காப்பாற்றுறதுக்காண்டி பெரிய கோட்டைச்சோறு மாதிரி கட்டியிருப்பாங்க. பட்டணத்து கதவுனா நீங்க நினைக்கிற மாதிரி இந்த கதவு மாதிரியும் இருக்காது, அது பல அடி உயரமா இருக்கும், வீதியா இருக்கும். அப்படிப்பட்டதுக்கு தாழ்பாலோட சேர்த்து பிடுங்கி தூக்கக்கூடிய பலம் அவனுக்குள்ள இருந்துச்சு. கொஞ்சம் முன்னாடி என்ன செய்தான்? இந்த சம்பவத்துக்கு நடுராத்திரி எழுப்பி செய்யறான் இந்த வேலையை. அதுக்கு முன்னாடி என்ன செய்தான்? பாவம் செய்தான். அப்ப அவனுக்குள்ள என்ன இருக்கு? பாவம் செய்தாலும் என் கூட ஆண்டவர் இருக்காரு. ஆனா இதுதான் இங்க பண்ற தப்பு, இதான் இங்க உள்ளவங்க பண்ற தப்பு. என்ன நினைக்கிறாங்க? என்னை விட்டு ஆண்டவர் மாறவே மாட்டார். 4வது வசனம் பாருங்க. அடுத்த ஒரு பொம்பளையை பார்க்கிறான். தேலிலால் என்கிற ஒரு ஸ்திரீயோடு சிநேகமாயிருந்தாள். அவள்கிட்ட டெய்லி போம், தினந்தோறும். இங்க 3-4 சம்பவம் இருக்கு. எப்படி ஒவ்வொரு முறையும் கெட்டுவா, அவன் என்ன என்ற பலம் இருக்குன்னு சொல்லி வெளியே வந்துருவான். எவ்வளவு நாள் நீடிச்சு பாருங்க, எவ்வளவு நாள் நீடிச்சு. ஆனா எல்லா காரியத்திலும் யார் கூட இருந்தா? ஆண்டவர் கூட இருந்தார். ஏன்னா அந்த 16வது அதிகாரம் நீங்க வாசித்தீங்கன்னா அதுல ஒவ்வொரு முறையும் கட்டும் போதும் அவன் வெளியே வரான். அதாவது 16வது அதிகாரம் 16வது வசனத்துல துலகம் சொல்லுது, இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே. அப்படின்னு அர்த்தம் என்ன? ஒவ்வொரு நாளும் அவனுடைய வாழ்க்கை அங்க போயிட்டு வரதான். அவருக்கு அது என்ன தெரியல? தப்பா தெரியல. வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருக்கு, வேலை நல்லா தான் போயிட்டு இருக்கு, ஆனா பாவம் அது நான் செய்துட்டு தான் இருக்கேன், அதனால எனக்கு வேற எந்த ஒரு தடைய மாட்டம் இல்லை. என்ன சம்பவம் வரும் தெரியுமா? 16வது அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றாள். அவன் நித்திரை விட்டு விழித்து, கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். எவ்வளவு பரிதாபம் பாருங்க, எவ்வளவு பரிதாபம் பாருங்க. அப்ப அவனுடைய இருதயம் கொளுத்துட்டு, அவனுடைய இருதயம் கொளுத்துட்டு, பாவம் செய்து செய்து கொளுத்துட்டு, அதுல என்ன தைரியமும் கூட, அதுல என்ன தைரியமும் கூட,
நான் என்ன துஷ்டத்தனமான கீழ்த்தரமான பாவம் செய்தாலும் என் ஆண்டவர் கூட இருப்பாரு. நடக்காது. தேவன் தன்னை பரிகாசம் பண்ண விடமாட்டார். கொஞ்ச காலம் பொறுப்பார். அதாவது கிருபையை கொடுக்கிறார். இன்னைக்குல நாளைக்கு திரும்புவோம், இன்னைக்குல நாளைக்கு திரும்புவோம் சொல்லி தவணையின் காலத்தை கொடுக்கிறார். ஆனா சிம்சோனுக்கு என்ன ஆகி போயிட்டு அதனுடைய அருமை தெரியல. இப்ப என்ன, கிருபையின் காலம் முடிந்துட்டு, கிருபையின் காலம் முடிஞ்சிட்டு. அதுக்கு பிறகு அங்க ஒண்ணுமே இல்லை. கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல். உங்களுக்கு எத்தனை பேருக்கு கிருபையின் காலம் முடிஞ்சிட்டு எனக்கு தெரியாது. இங்க என்ன சொல்லப்பட்டு, கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல். அதை விட பரிதாபம் வேற என்னையா வேணும்? நான் உதறிட்டு எழும்பிடுவேன். நீங்க ஒன்றும் எதிராக எழும்ப முடியாது. கசப்பை என்னைக்கு விடுறீங்களோ, வாசி என்னைக்கு விடுறீங்களோ, வைராக்கியத்தை என்னைக்கு விடுறீங்களோ, பொறாமை என்னைக்கு விடுறீங்களோ, சண்டை என்னைக்கு விடுறீங்களோ, பெருமை என்னைக்கு விடுறீங்களோ, அப்போ மட்டும்தான் உங்களுக்கு அனுபவம் இருக்குன்னு அர்த்தம். 21வது வசனம் வாசிங்க. பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி. பாருங்க, இப்போ அவன் குருடன். ஆனா குருடு இல்லாத நேரத்தில் அவன் யோசித்திருக்கணும், நான் ஆவிக்குரிய குருடனா இருக்கிறேனே என்று. வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரம் 17 வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரம் 17 வசனம். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும். எப்படி நியாயாதிபதி, கிட்டத்தட்ட ராஜா மாதிரி. அந்த காலத்துல ராஜா கிடையாது, நியாயாதிபதி. ஆனா என்ன, ஒரு ராஜா மாதிரி. அப்போ அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிங் யாரு தான்? சிம்சோன் தான். நான் யாரு? எல்லாரும் எனக்கு இல்லை, நான் சொன்ன அவங்க செய்வாங்க, நான் தான் நியாயாதிபதி. நான் யாரு? பாவத்தோட விளையாடுனாலும் என் கூட ஆண்டவரே இருக்கார். கூப்பிட்டோட தண்ணி கிடச்சிட்டு ஒரு தாடை எலும்பு தான் 1000 பேரை கொன்னேன். பெரிய பட்டணத்து வாதம் தூக்கிட்டு போயிட்டேன். பெரிய பலசாலியாங்கண்ணா. எல்லாம் சரிதான். இதான் உங்க நிலைமையும். நீங்க எப்படி நினைக்கிறீங்க? என் ஜீவன் கரெக்டா தானே போகுது. ஏன், அது கிருபை. அவர் தாமதிக்கிறார். எதுக்கு தாமதிக்கிறாரு? மிருகமே உணர்வட, மூடனே உணர்வட இல்ல. உன் நிலைமை தான். வாசிங்க. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும். நீ நிர்பாக்கியம் உள்ளவனா இருக்க. நீ நிர்பாக்கியம், பரிதபிக்கப்படத்தக்கவனும். உன் ஜீவியம், ஆவிக்குரிய ஜீவியம் பரிதாபமா இருக்கு. தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமா இருக்கிறதை அறியாமல். போதும். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பின்வாங்கி போற காரணமே உங்களை நீங்க அறியல. சிம்சன் அதே மாதிரி தான். என் ஜீவியம் மோசம், நான் நியாயாதிபதி எல்லாம் சரிதான், ஆண்டவர் கூட இருக்கிறதெல்லாம் சரிதான், ஆனா நான் தப்பான பாதையில போயிட்டு இருக்கேன்னு சொல்லி என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம், என்னுடைய உள் கண் கெட்டு போயிட்டுன்னு சொல்லி அவன் யோசிக்கல. இப்ப நிலைமையை பாருங்க, கண்களை பிடுங்குறாங்க. குருடை. இவன் யாரு? ராஜா மாதிரி இருக்க வேண்டிய. பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். யாரு மாவரைக்கிறது? நியாயாதிபதி. யாரு மாவரைக்கிறது? உங்க நிலைமைகளை பாருங்க. பரிதாபம், பரிதாபம். காரணம் என்ன? பின்மாற்றம். 27 வசனத்தின் கடைசி பாகத்தை பாருங்க. சிம்சோன் வேடிக்கை காட்டுகிறதை பார்த்து கொண்டிருந்தார்கள். கடைசியான நிலைமை என்ன? மற்ற ஜனங்களுக்கு வேடிக்கை காட்டுறது. அப்ப அர்த்தம் என்ன? மற்றவங்க அந்த வேடிக்கை பார்த்து சிரிக்கிறாங்க, நீங்க பின்மாற்றம் அடைஞ்சு விழுந்துட்டீங்க. இதை அறிஞ்ச மற்றவங்க என்ன தெரியுமா செய்வாங்க? சிரிப்பாங்க, சிரிக்கிறாங்க, உங்க பின்னாடி சிரிப்பாங்க, சிரிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. நீங்க ரொம்ப பக்தி போல இருக்கலாம், அதான் நடக்குது. இங்க பாருங்க, வேடிக்கை பொருளாகவே மாத்திட்டாங்க. எவ்வளவு ஒரு பரிதாபம்னு பாருங்க. 30வது வசனம் பாருங்க. என் ஜீவன் பெலிஸ்தரோடு கூட மடிய கடவுது என்று சொல்லி, கடைசி கிட்டத்தட்ட தற்கொலை மாதிரி, என் ஜீவன் இதோட கூட மடியட்டு சொல்லி தானும் செத்து அடுத்தவங்களும் சாவரும். யார் இந்த மனுஷன்? ஏன் இப்படிப்பட்ட பரிதாபமான முடிவு? தேவன் நினைச்சாரா? இல்ல. சிம்சோனுடைய முடிவை யார் தான் தீர்மானிச்சா? சிம்சோனை தீர்மானம் பண்ணும். நீங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்று தேவன் சொல்லக்கூடிய நிலைமைக்கு நீங்க வந்துட்டீங்க. அதுக்கு பிறகு உங்களை முத்திர மோதிரமாக தேவன் வைக்கிறார். அவருடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதுறார். உங்களை குறித்து அநேக காரியங்கள் தேவன் தீர்மானம் பண்ணியிருக்கிறார். ஆனா முடிவு எப்படி இருக்கு? பரிதாபம், பரிதாபம், பரிதாபம். அது தேவனா தீர்மானம் பண்றது இல்ல, நீங்க. என் ஜீவன் இவர்களோட கூட மடிய கடவுது. மடிச்சுதான் போனோம். இவ எல்லாத்துக்கும் காரணம் என்ன? உணர்வில்லாத தன்மை.
இவை எல்லாவற்றும் காரணம் என்ன? உணர்வு இல்லாத தன்மை. இவை எல்லாவற்றும் காரணம் என்ன? உணர்வு இல்லாத தன்மை. உங்களை நீங்க கண்டுபிடிங்க. காலம் கடைசி, கிருபை இருக்கு நீங்க நினைக்கிறீங்க, இல்லை. கொஞ்ச காலம் தப்பணுமே என்று சொல்லிதான் தேவன் சில காரியங்கள் என்ன செய்யறாரு பண்ற. ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. இப்ராஹிமே, உனக்கு என்ன செய்வேன்? யூதாவே, உனக்கு என்ன செய்வேன்? உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தை போலவும் விடியற் காலையில் தோன்றும் பனியை போலவும் ஒளிந்து போகிறது. ஆண்டோட வேதனையை பாருங்க. ஆண்டவரே சொல்றாரு, ஆண்டவரே சொல்றாரு, என்ன சொல்றாரு? நான் என்ன செய்வேன்? நீங்க தப்பு பண்றீங்க, நீங்க தவறு பண்றீங்க, கேட்டு சொல்றீங்க ஏன் பலவீனம், ஏன் பலவீனம், நீ சாக்கு போக்கு போய் சொல்றீங்க. ஆண்டவரே சொல்றாரு நான் என்ன செய்வேன்? ஏன்னா நீங்க செய்ய வேண்டியது நீங்க தான் செய்யணும். நீங்க செய்ய வேண்டியது நீங்க தான் செய்யணும். எப்ராஹிமே, யூதாவே, நான் என்ன செய்வேன்? ஏன்? உங்களுடைய பக்தி, அதாவது பக்தின் அர்த்தம் என்ன? பாவமற்ற வாழ்க்கை. பக்தின் அர்த்தம் என்ன? பரிசுத்தமான வாழ்க்கை. பக்தின் அர்த்தம் என்ன? தேவனை பிரியப்படுத்தி வாழ்ற வாழ்க்கை. பக்தின் அர்த்தம் என்ன? தேவனை சார்ந்து வாழ்ற வாழ்க்கை. கலாத்தியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. அங்க பவுல் அப்போஸ்தலர் வேதனைப்பட்டார். ஆவிக்குரிய மனுஷன், தன்னையே வெறுத்து ஊழியம் செய்யக்கூடிய ஒரு நபர், அவர் வேதனைப்பட்டார். வாசிங்க. நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிட்டே என்று. பாருங்க என்ன சொல்றாரு? நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிட்டே. வேதனையை பாருங்க. ஏன்னா ஆவிக்குரியவங்க, ஊழியக்காரங்க, நடத்தக்கூடியவங்க எல்லாம் சரிதான், பிரயாசப்படுறோம். எப்படியாவது ஜனங்கள் உணர்வடையணும், எப்படியாவது தப்பணும், எங்களால் முடிஞ்ச பிரயாசங்களை எடுக்கிறோம். ஆனா அது எல்லாம் வீணா இருக்கு. ஏன்னா நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறீங்க? அவனவன் தனக்கு தன்னுடைய பார்வையில சரியினி படுறபடி நடக்கக்கூடியவங்களாகவே இருக்கிறீங்க. வாசிங்க. நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிட்டேன் என்று உங்களை குறித்து பயந்திருக்கிறேன். உங்களுக்கு என்ன? நீங்க நிசாரமா நடங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 23ஆவது வசனம் வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம், அதாவது என்னென்ன காரணம் இல்லை என்ன செய்வோங்கிறதான காரியங்கள் தான் சொல்ல போறேன். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனே, வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். அப்போ ஏன் உங்களால நிலை நிற்க முடியல? ஏன் நீங்க நல்ல நிலமா இருக்க முடியல? முள்ளா இருக்கு, கற்பாறையா இருக்கு, பாதையா இருக்கிறோம், பின்வாங்கி போறோம், கொஞ்ச காலம் மட்டும்தான் நிலை நிற்கிறோம். வேதம் என்ன தெரியுமா நமக்கு சொல்லி தருது? ஏன் நீ நல்ல நிலமாட்டே இருக்கலாம், நீ 100 மடங்கு பலன் தரலாம், நீ பின்வாங்கியே போறது கிடையாது. அதுக்கு 2 காரியம். ஒன்னு என்ன? வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய். நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறீங்க? கேட்கிறவங்களும் உணர்வற்றவர்களுமாய். எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்? கேட்கிறவங்களா இருக்கிறோம், ஆனா உணர்வற்றவங்களா இருக்கிறோம். வேதம் என்ன சொல்லுது? கேட்கிறவனும் உணர்வு உள்ளவனும். அது என்ன உணர்வு? எடுத்துக்காட்டு ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராது, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாது, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். அதாவது கேட்கிறோம், உணர்வடையல. அதுக்கு அர்த்தம் என்ன? உணர்வுங்கிறது என்ன? சொல்லப்பட்ட வசனம், அது எதுவானாலும் நீ இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி வேதம் சொல்லுதா, சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்குதா, நீங்க என்ன ஆனாலும் எப்படிதான் இருக்கணும், அதை அப்படியே உட்கொள்ளணும். அதான் உணர்வு. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? லோத்துக்கு மனைவி, லோத்துக்கு குடும்பத்தை பார்த்து சொல்றாங்க, பின்னிட்டு பாத்துறாத, உன் ஜீவன் தப்ப ஓடு, அழிஞ்சு போயிடாத நீ. லோத்துக்கு மனைவி என்ன? பின்னிட்டு பார்த்தா என்ன? எப்படி பின்னிட்டு பார்த்தா என்ன? ஒன்றும் இல்லை. பின்னிட்டு பார்த்தா என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது. நான் தான் சமபூமியில் வந்துட்டேனே, நான் தானே ஓரளவுக்கு அழிவுள்ள இடத்தை தாண்டி நான் வந்துட்டேனே, கொஞ்சம் தள்ளி வந்துட்டேனே. பின்னாடி பார்த்தா என்ன? பார்த்தா என்ன ஆனது? உப்பு தூணாய் மாறினாள். நமக்குள்ள என்ன இருக்கு? இதே குணம் தான். ரட்சிக்கப்பட்டேன், அபிஷேகம் பெற்றேன், எல்லாம் சரிதான். பாவம் செய்தா என்ன? முழங்காலையும் மன்னிப்பு மேப்பேன், என்ன கிடைக்கும்? கேட்டு பாருங்க, எத்தனை கிடைச்சிருக்கு? கேட்டு பாருங்க. மனப்பூர்வமா செய்றீங்கல்ல, நீங்க மனப்பூர்வமா செய்தவங்க திரும்பி பார்த்த பிறகு, பாவத்தை செய்த பிறகு, எல்லாம் தொலைச்சி கட்டின பிறகு நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, எத்தனை பேருக்கு விடுதலை கிடைச்சிருக்கு? எத்தனை பேர் குற்ற உணர்வு தப்பி இருக்கிறீங்க? எத்தனை பேர் இருள் மாறி இருக்கு? எத்தனை பேர் அந்தகாரம் மாறி இருக்கு? எத்தனை பேர் தேவனுக்கு பிரியமா வாழ முடியுது? உணர்வு இல்லை, எல்லாம் நிஸ்சாரம். இங்க எப்படி நிஸ்சாரம்? பின்னிட்டு பார்த்தா என்ன? நான் இப்ப இருக்கிறது எங்க தான்? நல்ல இடம் தானே வந்துட்டேன், அங்கதானே எரிஞ்சிட்டு இருக்கு.
வேத வசனம் அந்த வார்த்தை அது அற்பமா என்றது, உணர்வில்லாத ஒரு தன்மை, வேத குறித்தான பயமும் உணர்வும் இல்லாத ஒரு அனுபவம். வேதம் நமக்கு என்ன சொல்லுது? பின்வாங்கி போவானேயானால் அந்த ஆத்துமா மேல் அவன் மீது என் ஆத்துமா பிரியமா இருக்காது என்று வேதம் என்ன சொல்லுது? எபிரேயர் 11:38 சொல்லுது. லோத்துக்கு மனைவிக்கு பின்னிட்டு பாராதே, உன் ஜீவன் தப்ப ஓடு, அழிந்து போகாதுன்னு சொன்ன வார்த்தை அற்பமா இருந்துச்சு. உங்களுக்கு அதே தான், இதே வார்த்தை அற்பமா இருக்கு, இருதயம் இல்லாதவங்களா இருக்கிறீங்க, உங்களுக்கு இதே தான். வேதம் என்ன சொல்லுது? பின்னிட்டு பார்க்கிறவன் மீது பின்வாங்கி போவானேயானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இருக்காது. நீங்க என்ன செய்ய? நான் பின்வாங்கி போவேன், ஜெபம் நல்லா நடக்குது, என் காரியம் கரெக்டா போகுது, இல்ல. வேதம் என்ன சொல்லுது? பாவம் செய்கிற ஆத்மா சாகும். நீங்க என்ன செய்ய? நான் உயிரோட தான் இருக்கிறேன், ஆனா தெரியல, ஆத்மா செத்து போயிட்டு. அடுத்த வேதம் என்ன சொல்லுது? முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். சுவிசேஷம் அறிவிக்கப்படுது, உபதேசம் கொடுக்கப்படுது. அதை எப்படிப்பட்டவர்களா நீங்க இருக்கணும்? கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல, அதை கேட்டு உணர்வடையணும். எப்படி உணர்வடையணும்? பயப்படணும். வேதம் இப்படிதான் சொல்லுது, இனி என் பலவீனம், என்னால முடியாது, நான் எக்காரணம் கொண்டும் சொல்லக்கூடாது. திரும்பவும் சொல்றேன், நம்ம சொல்ற சாக்கு போக்கு என்ன? என்னால முடியல, என் பலவீனம், இப்படி சொல்றோமே, இதெல்லாம் இனி தேவனுடைய பார்வையில் எடுபடாது. அப்படியே என்ன செய்யணும்? விட்டுதான் ஆகணும். அடுத்தது ஒரு காரியம், யோவான் சுவிசேஷம் 10:27-28 வரைக்கும் வசனங்களை வாசிங்க. முதல்ல ஒரு காரியம் சொன்னேன், கேட்கிறதோடு விடக்கூடாது, உணர்வடையன்னு. அடுத்து என்ன? யோவான் சுவிசேஷம் 10:27-28 வாசிங்கள். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. பாருங்க, பின்மாற்றங்கிறது உங்களுடைய வாழ்க்கையிலே வரப்போகிறதே கிடையாது. எப்படி? அவைகள் ஒரு காலமும் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. யாருக்கு இந்த பாக்கியம்? யாருக்கு இந்த அனுபவம்? யாருக்கு இந்த பாதுகாப்பு? யாருக்கு இந்த வழி நடத்துதல்? என் ஆடுகள். நீங்கள் முதல்ல தேவனை உடையவர்களா இருக்கு. என் ஆடுகள். தகப்பன்ட்ட பேசாம இருந்துட்டு தொடர்பு இருக்குன்னு சொல்ல முடியுமா? அப்ப முதல்ல ஜெபஜீவியம் உள்ளவங்களா இருக்கணும், அந்த தேவனோடு பேசக்கூடியவர்களா இருக்கணும். ஜெபமே இருக்காது, ஒரு நாள் 10 நிமிஷம் வரைக்கும் ஜெபம் பண்ண மாட்டோம், அரை மணிக்கு வரைக்கும் ஜெபம் பண்ண மாட்டோம், 1 மணிக்கு வரைக்கும் ஜெபம் மாட்டோம். எப்படி தேவனுடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய மந்தையில் உள்ள ஆடுகளாக இருப்பீங்க? என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது அப்படின்னு அர்த்தம் என்ன? அவருடைய சத்தம் தான் இங்க இருக்கு. அப்போ இந்த வேத வசனத்திற்கும் இந்த உபதேசத்துக்கு நீங்க என்ன செய்யணும்? செவி கொடுக்கணும். அடுத்து என்ன? நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. பின் செல்லுகிறன்னு அர்த்தம் என்ன? அந்த கற்பனைகளை எல்லாவற்றையும் கை கொள்ளணும். பின் சென்றா மட்டும்தான். இப்ப பின் செல்ல விருப்பம் இல்லை, பின் சென்றா கஷ்டமா இருக்குன்னு சொல்றோம், ஆனா பின் சென்று தான் ஆகணும். பின் சென்றால் கெட்டு போகவே முடியாது, ஒருவனும் அவருடைய கையிலிருந்து அதை எடுத்துக்கொள்ளவே முடியாது. விழுந்தவங்கெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? இனி எனக்கு மறுவாழ்வே கிடையாது. ஆனா வேதம் என்ன சொல்லுது? விழுந்தவன் எழுந்திருக்கிறது இல்லையோ, என் ஜனம் ஒருக்கா வழி தப்பி போச்சு, எப்பொழுதும் தொடர்ந்து வழி தப்பியே போகிறது என்னன்னு ஆண்டவர் கேட்கிறார். சிலவங்க எல்லாம் விழுந்துட்டாங்க, அவங்ககிட்ட ஃப்ரீயா பேசுனீங்கன்னா என்னால முடியாது, என் வாழ்க்கை முடிஞ்சு, எனக்கு அவ்வளோந்தான், எனக்கு நரகந்தான் பங்கு. எப்படி? என்னால் முடியலை, நான் பலவீனே, பாவம் தான் என் பலனா மாறிட்டு பிசாசுக்குள்ள மாட்டிக்கிட்டேன், இனி எழும்பவே முடியாது. ஆனால் பாவம் செய்யாம இருக்கிறதுக்கு சில காரியங்கள் இருக்கு. முதல்ல நீங்க என்ன செய்யணும்? ஒரு தர வழுக்குதுன்னா நீங்க என்ன செய்யக்கூடாது? கீழே விழுந்த பிறகு அது எப்படி வழுக்கி கீழே விழுந்தேன்னு சொல்லி யோசிக்க கூடாது. முதல் யோசனை எப்படி தெரியணும்? அது தர வழுக்கு, நாங்க போவே கூடாது. புரியுதா நான் சொல்லுது? வழுக்கு தரேன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், நான் கவனமா நடப்பேன். நான் எப்படி கவனமா நடப்பேன்? வழுக்கி கீழே விழுது, அது எப்படி நான் வழுக்கி விழுந்தேன்? இதான் யோசனை அநேகருக்குள்ள. போகக்கூடாத இடங்களுக்கு போறீங்க, பேசக்கூடாத இடங்கள்ல நின்று பேசக்கூடாத பேசுறீங்க, சேரக்கூடாத நண்பர்களோடு சேர்றீங்க, இது எல்லாம் பண்ணிட்டு குடிக்கவோ தப்பு பண்றதுக்கோ எல்லா பாவங்களும் உட்பட்டவங்களா இருக்கிறீங்க. உட்பட்ட பிறகு இந்த பாவம் எப்படி வந்துச்சுன்னு தெரியல, எப்படி இதுக்கு அடிமையானு தெரியல.
கொஞ்சம் இருந்து யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் வழுக்கு தரைகள்ங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. வழுக்கு தரையில் நடந்துக்கிட்டு விழுந்த பிறகு அது எப்படி விழுந்தேன்னு யோசிக்கக்கூடியதான மூடர்களா இருக்கிறோம். வழுக்கு தர போகக்கூடாது, வேற வழிபாரு, இவங்க கூட கூட்டுக்கட்டு வைக்கக்கூடாது, இந்த ஆள் சரியில்லை, இந்த இடம் போகக்கூடாது, இந்த வீட்டுக்கு போகக்கூடாது, இந்த காரியங்கள் சரியில்லை, ஒதுங்கிருங்க. வேதம் என்ன சொல்லுது? புறப்படுங்கள், புறப்படுங்கள், இந்த இடம் தீட்டுள்ளது, இந்த தீட்டு ரொம்ப கொடுமையானது, உங்களை தீட்டுப்படுத்தோன்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம என்ன சொல்றோம்? இல்லை இல்லை, அவன் தான் எனக்கு வேணும், அந்த இடம் தான் நான் போவேன். ஆனா என்ன, நான் ரொம்ப பலவீனே, பாவம் செய்துட்டேன், நான் ரொம்ப பலவீனே, என்னால முடியல. இல்ல, நீங்களே யோசிங்க. என் தேவனுடைய முதல் சுவிசேஷம் என்ன தெரியுமா? மனம் திரும்புங்கள். அங்க திரளான ஜனங்கள் உண்டு, 1000, 10,000, பல ஆயிரம் ஜனங்கள் உண்டு, பல தரப்பட்டவங்க இருந்தாங்க. எல்லாத்தையும் ஆண்டவர் சொன்ன ஒண்ணுதான், மனம் திரும்புனி. காரணம் என்ன தெரியுமா? அது நீ தான் செய்யணும். ஏன்னா என் தேவன் உங்களை உருவாக்கும் போது ஒவ்வொரு மனுஷனும் மனம் திரும்பக்கூடிய பலனை அவனுக்குள்ள வைத்திருக்கார். அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். எந்த ஒரு பலவீனமான மனுஷனுக்குள்ளும், பலவீனம் நீங்க தான் சொல்றீங்க, பலவீனம் சொல்லி நீங்க தான் சொல்றீங்க. காரணம் என்ன? அது அழகான ஒரு வார்த்தை, அழகான ஒரு வார்த்தை, உங்களை நீங்க காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய வார்த்தை. ஆனா தேவனுடைய பார்வையில நீங்க உங்களே ஏமாற்றிக் கொள்ளக்கூடியதான மூடர்கள் திரள் கூட்டமான இருக்காங்க. எல்லாட்டும் என் தேவன் சொன்னது மனம் திரும்பு. என்னால முடியலன்னு தானே இப்ப நீங்க சொல்றீங்க, நான் பலவீனம் தானே சொல்றீங்க. அவர் எல்லாருக்கும் சொன்னது ஒண்ணுதான், மனம் திரும்பு. அப்படின்னு அர்த்தம் என்ன? நீ உன் மனதுல கட்டுப்படுத்து. எப்படி? முதல்ல இருந்து யோசி, என்னென்ன காரணம். இப்போ யோசேப்பு பாவம் செய்யாம தப்பி போன காரணம் என்ன? அவருக்கு தெரியுது தப்பு பண்ணக்கூடிய இடமானது ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூம்ல 3 பேர் இருக்காங்க. ஒன்னு தேவன் இருக்கிறார், இன்னொன்னு தேவதூதர்கள் இருக்கார். ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் தேவதூதர்கள் உண்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது என்ன? ஒண்ணுக்கு முதல்ல சாத்தான் அங்க இருந்து பார்த்துட்டு இருப்பான், இவன் நமக்கு கீழ்படுறானா தேவனுக்கு கீழ்படுறானு. அது யோசேப்புக்கு தெரியுது. என்ன சொல்றான்? என் தேவனுக்கு விரோதமாக என்னை பார்த்து கொண்டு இருக்கக்கூடியதான என் தேவனுக்கு விரோதமாக நான் எப்படி பாவம் செய்வேன்? ஓடு. அவனுக்கே தெரியும் விளைவு எப்படி இருக்குன்னு தெரியுமா? சிறைச்சாலையா இருக்கும், இல்ல அடி உதையா இருக்கும். ஆனா பார்த்துட்டு இருக்கிறது யாரு? என் தேவன். பார்த்துட்டு இருக்கிறது யாரு? தேவதூதர்கள். நான் ஏன் அவங்களுக்கு முன்னாடி பாவம் செய்யணும்? இப்ப நம்ம என்ன செய்யறோம்? முடியல முடியல, அதெல்லாம் கதை. ஆண்டவர் சொன்னது என்ன? மனம் திரும்பு, உங்களால முடியும். ஏன் பாவம் செய்றீங்க? உங்க மனசுல இன்னும் அந்த இச்சைய நீங்க விரும்புறதுனால. வேதம் சொல்லுது அந்த இச்சையை நீ தான் தரிச்சு விடணும், தரிச்சு விடணும். பவுலப்போஸ் என்ன சொன்னாரு? என் ஆசையை, என் இச்சையை நான் சிலுவையில் அரைஞ்சேன். அவருக்கு வார்த்தை என்ன சொல்லுது? நான் தான் அந்த ஆசையை அரைஞ்சேன், நான் தான் அந்த இச்சையை சிலுவையில் அரைஞ்சேன் இருக்கு. யாக்கோபு நிருபம் 1:13 வாசிங்க. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீ தான் சோதனைக்கு உட்படுறதுக்கும், நீ தான் பாவம் செய்யறதுக்கும், நீ தான் விழுறதுக்கும், நீ தான் உன்னை பலவீனம்னு சொல்றதுக்கும் எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். சாத்தான் வரையும் குறை சொல்லாத, நீ தான் காரணம். வாசிங்க. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படும் சொல்லாத. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல. சரி, ஒருவேளை பொல்லாங்கன் என்று நீ சொல்லாத. ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. இங்க தேவன் பொல்லாங்கனை கொண்டு செய்ய மாட்டார், அவருக்கு வேலைக்காரன் பொல்லாங்கன் கிடையாது. அடுத்தது தொடர்ந்து வாசிங்க. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே எழுப்புண்டு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவன் அவன் தன் தன், அவன் அவன் பலவீனன், முடியல, எனக்கு எனக்கு பலவீனம், பலனே பலவீனம் தான். இப்படி எல்லாம் டயலாக் விட்றீங்களா? எல்லாருக்கும் உள்ள ஒரே வார்த்தை தான், அவன் அவன் தன் தன் சுய இச்சையினாலே எழுப்புண்டு. சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான், சிக்குண்டு சோதிக்கப்படும். அப்போ நீங்க என்ன செய்யணும்? அந்த சிக்கல் என்ன? 100 மடிப்பு இருக்கா, அதை ஒவ்வொன்றா கண்டுபிடிங்க, அதை ஒவ்வொன்றா அவிழ்க்க பாருங்க. இப்போ நூலை பாருங்க, 100 சிக்கு உழுதா, பொறுமையாக தான் இருக்கணும், பொறுமையாக தான் இருந்து ஒவ்வொன்றா அதை அவுக்கணும். அதே போல நீங்க தான் சோதிக்கப்படும் போதும் சிக்கு உள்ளாகும் போதும் நீங்க என்ன உங்களை கண்டுபிடிக்கணும். இப்போ பாம்பு ஏவால வஞ்சிக்குது, என்ன செய்யணும்? நீ என்னன்னு சொல்லிட்டு போ, நான் தேவனுக்கு கீழ்படுகிறேன், நீ போன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. சரி, ஏவாள் தான் விழுந்துட்டா, பழத்தை கொண்டு நீட்டுறா. ஆதாம் என்ன சொன்னோம்? நீ சாப்பிட்டுக்க, எனக்கு வேண்டாம் போ. ஒரு வார்த்தை தான், ஒரே ஒரு வார்த்தை, நீ சாப்பிட்டுட்டு போ, நீ சாப்பிட்டுட்டு போ, எனக்கு வேண்டாம், முடிஞ்சு போச்சு. யார் தப்பிட்டா? ஆதாம் தப்பிட்டான். அவன் அவன் இந்த உலகத்துல ஒரே ஒரு பலன் தான், அது தேவனுடைய பலன்.
அந்த பெலனால எதையும் மேற்கொள்ள முடியும். தேவனுடைய பெலனால எதையும் மேற்கொள்ள முடியும். அந்த பெலன் அவர் நமக்குள்ள வச்சிருக்கார். விசுவாசத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இது எப்படி? ஒரே வார்த்தை தான், என்னால் முடியல. ஏன்? அதுக்குதான் இழுப்பு இருக்கு. நீங்க செய்யணும், எனக்கு அது வேண்டாம். அவன் தன் தன் சுய இச்சையினால தான் இழுக்கப்படுறான். பழியெல்லாம் சாத்தானுக்கு மேலே போட்டுருவோம், பழியெல்லாம் யாருக்கு மேலே போட்டுருவோம்? ஆண்டவருக்கு மேலே போட்டுருவோம். இல்லை பழியெல்லாம் அவனாக கூட்டிட்டு போனா இவனாக போகணும். இல்லை 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 இல்லை, தன் தன் சுய இச்சை. அப்ப நீங்க என்ன செய்யணும்? அது அப்படியே பவுல் அப்போஸ்தலன் போல சிலுவையில் என்ன செய்யணும்? நீங்க தான் அறையணும். 1 கொரிந்தியர் 16:13 என்ன சொல்லப்பட்டிருக்கு? விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள். புருஷனாயிருங்கள். இவ்வளவு சுவிசேஷம் உங்களுக்கு கொடுக்கப்படுது, இவ்வளவு காரியம் உங்களுக்கு சொல்லப்படுது. நீங்க என்ன செய்யுங்க? என் தேவன் விழுந்தவனை தூக்கி விட வந்திருக்கிறார். அப்போ அவருடைய கரம் என்னோடு தான் இருக்கு. நான் மனசார இனிமேல இந்த தூசி எனக்கு வேண்டாம். திரும்பவும் சொல்லேன், இந்த இச்சை இதெல்லாம் ஒரு தூசி உங்க மேல படிஞ்சது. இப்ப தூசி நிறைய படிஞ்சோன்னா இந்த முகரூபமே மாறணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் மாறிட்டேன், என்னால முடியாதுன்னு. ஆண்டவர் சொல்றார், உன் தூசியை உதறி விடு. ஏன்? இச்சை, ஆசை, இது எல்லாம் என்ன? இவைகள் தான் அழுக்கு, தூசி. அந்த ரத்தம் நமக்காண்டி காத்திருக்கு கழுவுறதுக்காக. அந்த ரத்தம் நமக்காக காத்திருக்கு. அது என்ன? கழுவுறதுக்காக. விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷனாயிரு. புருஷனை மனதைரியம் உள்ளவன், துடன் உள்ளவன். எனக்கு விடுதலை உண்டு, எனக்கு மன்னிப்பு உண்டு, என் தேவன் எனக்காக தான் பாடுபட்டார். அந்த ஒரு தைரியம். 1 யோவான் 3:8 என்ன சொல்லுது? பிசாசின் கிரியை அழிக்க வெளிப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. 1 யோவான் 3:5 என்ன சொல்லப்பட்டிருக்கு? நம்முடைய பாவங்களை பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். 5 அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவம் இல்லை. பாருங்கள், நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க தான் அந்த தேவன் வெளிப்பட்டார். பிசாசின் கிரியை அழிக்க தான் வெளிப்பட்டார். அவரிடத்தில் என்ன வேணும்? உங்களுக்கு விசுவாசம் வேணும், முழங்கால நிக்கணும். இல்ல என்னைய தூண்டுது, மாம்சம் என்னை தூண்டுது, உபவாசம் பண்ணுங்க. சிம்சன் என்ன? என் கூட தான் ஆண்டவர் இருக்கார், கூப்பிட்டு தண்ணி வரையும் கிடைச்சிட்டு எல்லாம் கட்டாம போகுது. தேவனுடைய ஆவி அவனை விட்டு போனது, அவன் அறியாமல் போனான்னு. அதன் பிறகு அவன் எவ்வளோ கண்ணீர் வெடிச்சிருப்பான். கண்ணை பிடுங்கும் போது, விலங்கிடும் போது, நான் எத்தனை விலங்குகளை உடைச்சவன், என்னால் முடியலையே. மாவரைக்கும் போது, அடுத்தவங்களுக்கு விளையாட்டு காட்டும் போது எப்படி இருக்கும்? அப்போ நீங்க உபவாசம் பண்ணி என்ன புண்ணியம்? அதான் சொல்றேன். கிருபை இழந்து நஷ்டப்பட்ட பிறகு நீங்க நாள் முழுதும் உபவாசம் இருந்து இல்ல ஆண்டவரை அனுப்பிச்சு கூப்பிட்டு என்ன புண்ணியம்னு கேட்க. இல்ல நரகத்துக்கு தான் போன பிறகு நீங்க எங்க கதர்னு என்ன புண்ணியம்? உணர்வடைங்க, ஜெபம் பண்ணுங்க, விசுவாசத்துல நிலைத்திருங்க, புருஷனாயிருங்க. விசுவாசம் வேணும். என் பாவத்துக்காகத்தான் தேவன் வெளிப்பட்டார். பிசாசு சொல்லி சாக்கு போக்கு சொல்றோமே, அவனுடைய கிரியை அழிக்கிறார். அவனுடைய கிரியை உங்க மேல செயல்படுத்த முடியாது. அதை அழிக்க தான் அவர் வெளிப்பட்டார். அப்ப நீங்க என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும், அதிகமா ஜெபம் பண்ணணும். லூக்கா சுவிசேஷம் 18:1-8 வரை உள்ள காரியங்கள் அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஒரு விதவையை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கு. அதுல என்ன ஒரு வார்த்தை வருது பாருங்க, என்னுடைய எதிராளிக்கு எதிரான காரியத்தை எனக்கு நீங்க நிவர்த்தி பண்ணி தாருங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கு? என்னுடைய எதிராளிக்கு எதிரான ஒரு காரியத்தை. இப்போ உங்களுடைய எதிராளி என்ன? குடியா இருக்கலாம், கண்களின் இச்சையா இருக்கலாம், உங்களுடைய எதிராளி என்ன இருக்க? மாம்சத்தின் கிரியைகளா இருக்கலாம். உங்களுடைய எதிராளி எதுவா இருக்கலாம்? அது கசப்பு, வாசி, வைராக்கியமா இருக்கலாம், பொய் சொல்றதா இருக்கலாம், வாட் எவர் மேபி, எதுவா இருந்தாலும் உங்க எதிராளி எதுவாக இருந்துட்டு போட்டு இங்க என்ன செய்யறா? ஒரு நீதி, ஒரு நியாயத்துக்கு ஏட்ட போறா, அநீதி உள்ள நியாயத்திட்ட அவள் தினமும் தொந்தரவு பண்றான் இருக்கு. நீங்க என்ன செய்யணும்? நம்மளை விடுவிப்பதற்காகவே இந்த உலகத்துல வந்து அந்த தேவரை நோக்கி விடாப்பிடியா ஜெபம் பண்ணணும். முடியலன்னு சொல்லாதீங்க. கள்ளத்தனம் பிடிச்சவங்க நீங்க வேற இடத்துக்கு போறதுக்கு போய் ஜெபத்துக்கு வாங்க, காத்திருப்புக்கு வாருங்க. அந்த சிந்தனையை கொஞ்சம் மாற்றுங்க. உங்களை எந்தெந்த காரியத்துக்கு இழுக்குதோ அந்தந்த நேரத்துல அந்த இடத்த மட்டும் செய்யாம வேற நல்லவங்க கூட தொடர்பு வைங்க. நல்ல காரியங்களை யோசி, ஜெபத்துக்கு வாருங்க, ஜெபம் பண்ணுங்க, வேதங்களை படிங்க. அந்த பாதையை அப்படியே கொஞ்சம் மாத்தி வேற வழியில யோசிங்க. அது கிடையாது. 7வது வசனம் வாசிங்க. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில்
நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? இரவும் பகலும் நீங்க கூப்பிடணும். இந்த ஒன்றை மட்டும் யோசிங்க. சரி, எனக்கு கிருபை எடுக்கப்பட்ட பிறகு நான் எவ்வளவு அழுது உபவாசம் பண்ணி என்ன புண்ணியம்? அதை மட்டும் யோசிங்க. நரகத்துக்கு போய் இருந்த ஆண்டவரேன்னு கத்தும்போது என்ன புண்ணியம்? அதை யோசிங்க. கொஞ்சம் உபவாசம் பண்ணி, இல்ல இரவும் பகலும் அழுது புலம்பி ஜெபம் பண்ணுங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கு? இரவும் பகலும் ஆண்டவர் நோக்கி கூப்பிடும் போது அவர் இரக்கம் செய்வார். 8வது வசனம் என்ன சொல்லப்படுது? சீக்கிரத்தில். விசுவாசம் ஏறிட்டு இருக்கு. விசுவாசம் ஏற்று இருக்கு. 8வது வசனம் வாசிங்க. சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். சீக்கிரத்தில். நீங்க இரவும் பகலும் பெருமூச்சு விட்டு கண்ணீர் விட்டு ஆண்டவரே சொல்லி கதறி நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா நிச்சயமாக சீக்கிரத்தில் அவர் என்ன செய்வாரு? உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார். அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆனா ஒரு ஷாக்கிங் காரியம் அடுத்த உடனே இருக்கு பாருங்க. அதே வசனத்தை மறுபடியும் வாசிங்க. சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். ஆகிலும் அதான் இங்க நடக்கு. உங்களுக்குள்ள எங்க விசுவாசம் இருக்கு? மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ, அதான் நடக்கு. கடைசி காலத்துல இருக்கும். கடைசி காலத்துல கடைசி நாட்கள்ல இருக்கிறோம். விசுவாசம் எத்தனை பேர் இருக்கு? அவரே வருத்தப்படுறார். ஏன்னா உங்களை ஆசீர்வதிக்கிறதுனால அந்த கை குறுகி போறது இல்லை, அவருடைய செல்வத்துல குறை வர போறதும் இல்லை. அவர் ஆசீர்வதிக்கவே தன்னுடைய பிள்ளைகள் இப்படி சமாதான கேடு அடைஞ்சு இருள் அடைஞ்சு இருக்குது அவர் விரும்புறதே இல்லை. ஆனா நம்ம என்ன கேட்க வேண்டிய பிரகாரம் கேட்கல. என் நாமத்தினாலே நீங்கள் ஒன்றும் கேட்கலன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நீங்க என்ன செய்யணும்? கேட்க வேண்டிய பிரகாரம் கேட்கணும். உபவாசம் பண்ணி அழுது புலம்பி ஆண்டவர் நோய் கண்ணீரோட ஜெபம் பண்ணா எல்லாமே கிடைக்கும். நீங்க விடுவிக்கப்பட்டவர்களாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கு.